மாணவன் குடும்பத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி 4 லட்சத்திற்கான காசோலியை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த செம்பியன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரது குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் கவியழகன் உயிரிழந்தார். இந்த தகவல் அறிந்து வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று ஆறுதல் கூறியதுடன் தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 4 லட்சத்திற்கான காசோலியை குடும்பத்தினருக்கு வழங்கினார். மேலும் உயிரிழந்த சிறுவன் குடும்பத்தினரிடம் தமிழக அரசு சார்பில் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். வாணியம்பாடி அருகே குட்கா பொருட்களை கடத்தி வந்த கார் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த செட்டியப்பனூர் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை நோக்கி வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த அசோக் மற்றும் ஜலராம் ஆகியோர் படுகாயமடைந்தனர். பின்னர் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் விபத்துக்குள்ளான கார் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி சென்றபோது கார் விபத்துக்குள்ளானது என தெரிய வந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த அசோக் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஜலராம் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளை அனில் பிள்ளையாக ஸ்டாலின் இருப்பதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கேள்விக்கு பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வழக்கருதீஸ்வரர் கோயிலுக்கு பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா வருகை புரிந்து சிறப்பு அர்ச்சனை மற்றும் தரிசனம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஸ்டாலின் தெரிவித்த கருத்து குறித்து கேட்டபோது அவரின் தந்தை நெஞ்சுக்கு நீதி என்ற பெயரில் எழுதியதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஒப்புக்கொண்ட நிலையில் அவரது மகனான ஸ்டாலின் அவரது அப்பா பேச்சை கேட்கவில்லை எனவும் அதை முதலில் படித்து புரிந்து கொள்ளாத அனில் பிள்ளையாக உள்ளார் எனவும் விமர்சித்து பேசினார். யார் சொல்லியிருக்கார்? அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு? நெஞ்சுக்கு நீதியிலேயே அவர் சொல்றார், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சு பேசியிருக்கார். அதனால அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளைன்னா அது என்ன புள்ள? அணிப்புள்ள தென்னமுள்ள மாதிரி. அதனால அதை நம்ம ஏத்துக்க முடியாது. நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே தேர்தல் என்பது குமரியில் இருந்து காஷ்மீர் வரை உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம் தெரிவித்துள்ளார். 2016ஆம் ஆண்டு திண்டுக்கல் மணிக்கூண்டில் மக்கள் நல கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரவு 10 மணிக்கு மேல் பேசியதாக வைகோ மதிமுக மாவட்ட செயலாளர் செல்வராகவன், நகர செயலாளர் உட்பட கூட்டணி கட்சியினர் 12 பேர் மீது திண்டுக்கல் வடக்கு நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக வைகோ உட்பட 12 பேர் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே தேர்தல் என்பது குமரியில் இருந்து காஷ்மீர் வரை உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை என்று காட்டமாக பேசினார். மேலும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு 3இல் 2 பங்கு பெரும்பான்மை தேவை இல்லை என்று அவர்களே தெரிவிக்கின்றனர். பெரும்பான்மை இல்லாமல் சாதாரணமாக நகராட்சிக்கு போடுகின்ற தீர்மானம் போல் நிறைவேற்றுகின்றனர் என்று குற்றம் சாட்டி பேசினார். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை, நெருக்கடி நிலையை விட இது மோசமான பிரச்சனை. என்ன திட்டத்தை கொண்டு வந்து நேற்று அறிவித்திருக்கிறார்கள் என்றால், தேர்தல் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே தேர்தல். இது நடைமுறையில் சாத்தியமற்றதன் மட்டுமல்ல, ஒரு சில நாடுகளில் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அங்கே ஜனநாயகம் கிடையாது. எந்த ஜனநாயக நாட்டிலும் எந்த கூட்டாட்சி விழுப்புரம் மாவட்டத்தில் 4,12,000 ரேஷன் அட்டைகளுக்கு ரூபாய் 2,000 வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 4,12,000 பேருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 2ஆம் கட்டமாக 1,00,000 பேருக்கு வழங்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 72,334 விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 17,000 நிவாரணமும் ஆடு மாடுகள் உயிரிழப்பு நிவாரண தொகையும் வழங்கப்பட்டுள்ளது என்றார். குடும்பங்களினுடைய இல்லங்களுக்கு தண்ணீர் புகுந்த எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு மூலமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 2,000 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் அதே போல சர்க்கரையும் பருப்பும் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும்
கிட்டத்தட்ட முதல் கட்டமாக நாம் எடுத்த கணக்கின்படி 6,12,000 பேர்களுக்கு அவர்களுக்கு இந்த 2,000 ரூபாய் உதவித்தொகை நான் சொன்னதை போல அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.